Hi students, today we are going to continuation of inertial frames. So last videos we learned the inertial frames and the Newton's first law. Inertial frames means வந்துட்டு நான் என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபோர்ஸஸ் வந்து ஃபோர்ஸஸ்லேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஃப்ரீயாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அப்போது வந்துட்டு ஒரு அந்த ஆப்ஜெக்ட் வந்து கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகும். அப்படி இல்லைன்னா கண்டினியூஸாக ரெஸ்ட் ஸ்டேட்டில் இருந்துகிட்ருக்கோம். அதுவும் எங்கேருந்து பார்த்தா ஒரு இனர்ஷியல் ஃப்ரேம்லேருந்து பார்த்தா அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ் வந்து அப்போது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஃபோர்ஸ்லேருந்து எந்த ஃபோர்ஸ்லேருந்தும் ஃப்ரீயாக இருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா அது ப்ராக்டிக்கலாக பாசிபிள் கிடையாது. ஏன்னா எர்த்தில் இருக்கும்பொழுது எந்த ஆப்ஜெக்டாக இருந்தாலும் எர்த்தோடைய கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு ஒபே பண்ணி ஆகணும். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி எந்த ஃப்ரீ ஃப்ரம் ஆல் த ஃபோர்ஸஸ், அதாவது an object is free from all the forces அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு பாசிபிள் கிடையாது அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போ வந்து the Newton's first law will be certainly valid only such deep space அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதை அதனுடைய கண்டினியூஷன் பார்த்தோம் அப்படின்னா for all practical purposes we can treat Earth as an inertial frame. அப்போது நம்ம ப்ராக்டிக்கல் பர்பஸஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் we can treat as an inertial frame because an object on the table in the laboratory appears to be at rest always. This object never picks up acceleration in the horizontal direction since no force acts on it in the horizontal direction. இப்போது ஒரு லெபார்ட்டரியில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஆப்ஜெக்டை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த டேபிள் மேலே அந்த பெஞ்ச் மேலே இருக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ரெஸ்ட்டில் தான் இருந்துகிட்ருக்கும். ஸோ அப்போ அது எர்த் வந்து நமக்கு என்னது இனர்ஷியல் ஃப்ரேமு. ஸோ இந்த ஆப்ஜெக்டை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஆக்சலரேஷன் வந்து ஹாரிசாண்டல் டைரக்ஷனில் நெவர் பிக்ஸ் அப். ஏன்னா நோ ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் இன் தி ஹாரிசாண்டல் டைரக்ஷன். ஓகேங்களா? ஸோ ஹாரிசாண்டலில் எந்த ஒரு ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகாதனால ஹாரிசாண்டலில் அந்த ஆப்ஜெக்டை நம்மளால் பிக்ஸ் பண்ண முடியாது. So the laboratory can be taken as an inertial frame for all physics experiments and calculations. For making these conclusions, we analyze only the horizontal motion of the object as there is no horizontal force that acts on it. ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாத வரைக்கும் அந்த ஆப்ஜெக்ட் மேலே எந்த ஒரு ஹரிசாண்டல் மோஷனும் இல்லை. ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய ஃபிசிக்ஸ் லேபார்ட்டரி ஃபிசிக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் இருக்கக்கூடிய அப்போ எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அண்ட் கால்குலேஷனில் லேபில் வச்சு செய்யும் பொழுது அப்போ அந்த லேபை வந்து நம்ம இனர்ஷியல் ஃப்ரேமாக எடுத்துக்கிறோம். தட் மீன்ஸ் இன்டைரக்டாக எர்த்தை வந்து இனர்ஷியல் ஃப்ரேமாக எடுத்துக்கிறோம். வி ஷுட் நாட் அனலைஸ் தி மோஷன் இன் வெர்டிக்கல் டைரக்ஷன் ஆஸ் தி டூ ஃபோர்ஸ். நம்மளால் வெர்டிக்கல் டைரக்ஷன்ஸில் ரெண்டு ஃபோர்ஸை எடுத்துக்க முடியாது. ஒன்று கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இன் தி டவுன்வர்ட் டைரக்ஷன் அண்ட் நார்மல் ஃபோர்ஸ் இன் தி அப்வர்ட் டைரக்ஷன். இது ரெண்டு ஃபோர்ஸ் நமக்கு எப்போவுமே ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால் அதை நம்மளால் என்ன பண்ண முடியாது, அனலைஸ் பண்ண முடியாது. தட் act on it makes the net forces zero because இப்போ வந்து இது ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு டேபிள் மேலே இருக்குது அப்படின்னு சொன்னால் இதுக்கு மேலே ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும் ஆப்ஜெக்ட் மேலே. அதே மாதிரி இந்த இதில் அப்வர்ட் ஃபோர்ஸ் வந்து இப்படியே ஆக்ட் ஆகும். ஸோ அப்போ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் கிராவிடேஷனல் அண்ட் அப்வர்ட் ஃபோர்ஸஸ் என்ன பண்ணணும்னா மியூச்சுவலாக கேன்சல் பண்ணிக்கும். ஸோ the net force is zero வெர்டிக்கல் டைரக்ஷனில். Newton's first law deals with the motion of objects in the absence of any force and not the motion under zero net force. இப்போ வந்து நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா டீல்ஸ் வித் த மோஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். மோஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் தான் எடுத்துக்கிறோம். எப்போ அப்படின்னா இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் எனி ஃபோர்ஸ், எந்த ஃபோர்ஸும் அந்த ஆப்ஜெக்ட்ஸ் மேலே ஆக்ட் ஆகாத போது அப்போ வந்து அந்த ஆப்ஜெக்டோட வந்து நம்ம நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லாவை நம்மளால் அப்ளை பண்ணி அதுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? சப்போஸ் a train is moving with constant velocity with respect to one inertial frame, then an object at rest in the inertial frame, அதாவது அவுட் சைட் த ட்ரெயின், ஒரு ட்ரெயின் வந்து கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவிங் ஆகிட்டுருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு ஒன் இனர்ஷியல் ஃப்ரேம். அந்த இனர்ஷியல் ஃப்ரேம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அவுட் ஆஃப் த ட்ரெயின் வந்து வெளியில் ரெஸ்ட்டில் இருக்கும்பொழுது அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா அந்த ட்ரெயின் வந்து கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டுருக்கு. appears to move with constant velocity with respect to the train viewed from within the train. So the train can be treated as an inertial frame. ஓகேங்களா? இப்போ என்னன்னு திரும்ப வந்துட்டு பாருங்கள். சப்போஸ் a train is moving with constant velocity with respect to an inertial frame, then an object at rest in the inertial frame எங்கே இருக்காங்க, அவுட் சைடில், appears to move with constant velocity with respect to train.
viewed from within the train. Okay, so the train can be treated as inertial frame. All inertial frames are moving with a constant velocity related to each other. If an object appears to be at rest in one inertial frame, it may appear to move with a constant velocity with respect to inertial frame. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே இருக்கோம். இவங்களை பொறுத்த வரைக்கும் இப்போது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. If an object appears to be at rest in one inertial frame, it may appear to move with constant velocity with respect to another inertial frame. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த ட்ரெயினில் இப்போ இந்த கார் இருக்கு. ஓகே, இந்த காரை பொறுத்த வரைக்கும் மூவிங்கில் இருக்குது. இந்த காருக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பர்சன் ரெஸ்டில் இருக்காங்க. ஸோ இதை வந்து இப்போது இதில் யார் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டுருக்காங்க? இந்த கார். ஓகேங்களா? ரைட். இங்கே இப்போது அவுட் சைடில் இருக்கக்கூடிய இந்த பர்சன் இங்கே பார்க்குறாங்க. ஸோ இங்கே பார்க்கும்பொழுது, அது இந்த காரை பார்க்கும்பொழுது இந்த காரும் இந்த பர்சனுமே கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டுருக்காங்க. பட் இவங்க எப்படி இருக்காங்க? ரெஸ்டில் இருக்காங்க. ஸோ ஒன்று டிபெண்ட் பண்ணி இன்னொன்று பார்க்கும் பொழுது ஒன்று கான்ஸ்டன்ட், இன்னொன்று ரெஸ்ட், இன்னொன்று ரெஸ்ட்டு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி, ரெஸ்ட்டு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. ஓகேங்களா? ஸோ அதுதான் இப்போ நான் சொல்கிறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறோன்னா, the car is moving with uniform velocity v with respect to a person standing on the ground. ஓகேங்களா? கிரவுண்டில் இருக்கிற இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கார் வந்து கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டுருக்கு. As the car is moving with constant velocity with respect to person at rest on the ground, both frames with respect to car and to the ground are inertial frames. ஓகேங்களா? என்னென்னது? கார் வந்து மூவ் ஆகுது with uniform velocity v with respect to a person standing on the ground. வெளில இருக்கக்கூடிய இவங்களை பொறுத்த வரைக்கும் கார் வந்து கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டுருக்கு. As the car is moving with the constant velocity with respect to person at rest on the ground. ஓகேங்களா? அவங்க என்ன ரெஸ்டில் எடுத்தா என்ன, ரெண்டுமே ஒன்று. ஸோ தட் மீன்ஸ் வந்து கிரவுண்டு தான் நமக்கு இனர்ஷியல் ஃப்ரேமு. ஓகே, ஸோ ரைட். Suppose an object remains at rest on a smooth table kept inside the train, and if the train suddenly accelerates, the object appears to accelerate backwards even without any force acting on it. It is a clear violation of Newton's first law, as the object gets accelerated without being acted upon by a force. It implies that the train is not an inertial frame when it is accelerated. Okay, for example, the car too is an inertial frame since it moves with constant acceleration a with respect to ground. Okay, these kinds of accelerated frames are called non-inertial frames. இப்போ என்ன அப்படின்னா, ட்ரெயினில் ஒரு ட்ரெயினோடைய டேபிள், அதாவது ட்ரெயினோடைய பெஞ்ச், இந்த சீட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு அந்த டேபிள் மேலே ஏதோ ஒரு புக்கோ இல்லை ஏதோ ஒரு ஆப்ஜெக்டோ ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி ப்ளேஸ் பண்ணியிருக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், சடனாக ட்ரெயின் வந்து ஆக்சிலரேட் ஆகுது. தட் மீன்ஸ் வந்து விச் வி மே நாட் சென்ஸ். ஓகேங்களா? ஸோ அது ட்ரெயின் வந்து திடீர்னு ஆக்சிலரேட் ஆகுது. தட் மீன்ஸ் ஸ்பீட் ரைஸ் ஆகிருக்கலாம், இல்லை ஸ்லோ ஆகலாம், ஏதோ ஒன்று. த ஆப்ஜெக்ட் அப்பியர்ஸ் டு ஆக்சிலரேட் பேக்வேர்ட்ஸ். ஆப்ஜெக்ட் என்ன ஆகுது, பேக்வேர்ட் போயிட்டு வரும். ஸோ ஈவன் வித்தவுட் எனி ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் இட், அதுக்கு மேலே எந்த ஒரு ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகாமலே, நம்ம பஸ்ஸுக்கு சொன்னோம் இல்லையா செகண்ட் மோஷன், அதாவது இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷனுக்கு சொன்னோம், ஞாபகம், இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் அதுக்கு சொன்னோம் இல்லையா, அதை எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோம். ஸோ அப்போ வந்து ஈவன் வித்தவுட் எனி ஃபோர்ஸ் அது என்ன ஆகுது, ஜஸ்ட் வந்துட்டு ஆக்சிலரேட் ஆகுது. ஓகேங்களா? இட் இஸ் ஏ கிளியர் வயலேஷன் ஆஃப் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்லுது, எந்த ஃபோர்ஸ் அது மேலே ஆக்ட் ஆகாமல் அந்த ஆப்ஜெக்ட் வந்து அதனோட ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்டை சேஞ்ச் பண்ணாதுன்னு சொன்னோம். ஸோ இது வந்து ஜஸ்ட் இட் இஸ் கிளியர் வயலேஷன் ஆஃப் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லாக்கு இது ஜஸ்ட் ஆப்போசிட்டாக இருக்குது.
as the object gets accelerated without being acted upon a force. எந்த ஒரு ஃபோர்ஸும் அது மேலே ஆக்ட் ஆகாமே அது ஆக்சலரேட் ஆகுது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் it implies that, அதாவது it implies என்ன நமக்கு தெரியுதுன்னா it implies that the train is not an inertial frame. train வந்து inertial frame கிடையாது. எப்போ when it is accelerated. that means constant accelerationல ஆக்ட் ஆனால் மட்டும்தான் அதை வந்து நம்ம inertial frame சொல்கிறோம். when the acceleration change ஆச்சு அப்படின்னு சொன்னால் அதை வந்து நம்ம நான் inertial ஃப்ரேம்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? A rotating frame is also a non-inertial frame since rotation requires acceleration. அப்போ rotation அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் non-inertial frame சொல்கிறோம். அப்போது rotation ஏன் வந்து அது non-inertial frame சொல்கிறோம்னா rotate பண்ணும் பொழுது கண்டிப்பாக acceleration இருந்தால் தான் அது rotation ஆகும். So in this sense, Earth is not really an inertial frame since it has self-rotation and orbital motion. Earth அப்படி பார்க்கும்பொழுது நம்மளோட எர்த்தை வந்து நம்ம என்னன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னால் Earth is not a inertial frame. எர்த் வந்து ஏன் அப்படின்னா அதுக்கு செல்ஃப் ரொட்டேஷனும் இருக்கும், அதே சேம் டைமில் ஆர்பிட்டல் மோஷனும் அதுக்கு இருக்குது. அதனால நம்ம எர்த்தை வந்து நம்ம என்னன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னால் inertial frameன்னு சொல்ல முடியாது. But these rotational effects of Earth can be ignored for the motion involved in our day-to-day life. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ரொட்டேஷனல் ஆஃப் எஃபெக்ட்ஸ் வந்து எர்த் வந்துட்டு அந்த ரொட்டேஷனல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எர்த் கேன் பி இக்னோர்ட். அதை நம்ம வந்து இக்னோர் பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் வந்து இந்த சேஞ்சஸ் வந்து தேவைன்றதுனால நம்ம இக்னோர் பண்ணிடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் when an object is thrown or the time period of a simple pendulum is measured in the physics laboratory. ஒரு ஆப்ஜெக்டை தூக்கி போட்டுட்டோ இல்லை டைம் பீரியட் ஆஃப் சிம்பிள் பெண்டுலமோ ஃபிசிக்ஸ் லெபார்ட்டரியில் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுறோன்னா the earth self rotation has a very negligible effect on it. அப்போ என்னாகும், எர்த்தோடைய செல்ஃப் ரொட்டேஷன் வந்து நம்மளுடைய ஃபிசிக்ஸ் லெபார்ட்டரியில் நம்ம செய்யக்கூடிய இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மேலே அதனுடைய காட்டக்கூடிய எஃபெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப லோவான எஃபெக்ட் தான் காட்டும். ஸோ அதனால் நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம், எர்த்தை வந்து இனர்ஷியல் ஃப்ரேமாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். பட் at the same time to analyze the motion of satellites and wind patterns around the earth, we cannot treat earth as an inertial frame since its self rotation has a strong influence on wind patterns and satellite motion. இப்போது நம்ம இங்கே சொல்லும்போது என்ன சொன்னோம், ட்ரெயினில் ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுருக்கும் பொழுது எந்த ஒரு ஃபோர்ஸுமே ஆக்ட் ஆகாமல் ஆக்சலரேட் ஆகுது, ட்ரெயின்குள்ளே வச்சுருக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட் ஆக்சலரேட் ஆகுது அப்படின்னு சொல்லும் பொழுது ட்ரெயினை வந்து நம்ம நாட் இனர்ஷியல் ஃப்ரேம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் ரீசன் என்னன்னா ஆக்சலரேஷன் சேஞ்ச் ஆகுது. ஆக்சலரேஷன் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஃப்ரேமை வந்து நம்ம இனர்ஷியல் ஃப்ரேம்னு சொல்ல முடியாது. ஸோ ஆக்சலரேஷன் சேஞ்ச் ஆச்சுன்னா அது நம்ம வந்து நான் இனர்ஷியல் ஃப்ரேம் சொல்லுவோம். ஸோ அப்போ எர்த்தை வந்து நம்மளால், ஏன்னா எர்த் வந்து ரொட்டேட் ஆகுது, செல்ஃப் ரொட்டேஷன் இருக்கு, அண்ட் தென் வந்து ஆர்பிட்டல் மோஷன் இருக்கிறதுனால நம்ம எர்த்தை வந்துட்டு நான் இனர்ஷியல் ஃப்ரேம்னு சொல்கிறோம். இனர்ஷியல் ஃப்ரேம்னு சொல்ல முடியாது. ரொட்டேஷன் வந்து ஆக்சலரேஷன் இல்லாமல் ரொட்டேட் பண்ண முடியாது. ஸோ அதனால் இனர்ஷியல் ஃப்ரேம் எர்த்தை வந்து நம்ம இனர்ஷியல் ஃப்ரேம்னு சொல்லாமல் நான் இனர்ஷியல் ஃப்ரேம்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்புறம் பட் தீஸ் ரொட்டேஷனல் எஃபெக்ட்ஸ் வந்து ஓகே, அப்போது வந்து அந்த எஃபெக்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எர்த்தோடைய எஃபெக்ட் வந்துட்டு இப்போது லெபார்ட்டரியில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்கிறோம். அப்போ அந்த லெபார்ட்டரியில் நம்ம செய்யக்கூடிய அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மேலே எர்த்தோடைய ரொட்டேஷனால் கிடைக்கக்கூடிய எஃபெக்ட்ஸ் வந்து வெரி நெக்லிஜிபிள் எஃபெக்டாக இருக்கிறதுனால அந்த இடத்துல நம்ம எர்த்தை வந்து இனர்ஷியல் ஃப்ரேமாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். அந்த சேம் டைம் சேட்டலைட் மோஷன்லையோ இல்லை விண்ட் பேட்டர்ன்ஸ்லையோ நம்ம மேலே வந்து ஸ்பேஸ்க்கு போய் பார்க்கும்பொழுது அந்த டைரக்ஷனில் அந்த பிளேஸில் வந்துட்டு எர்த்தோடைய செல்ஃப் ரொட்டேஷனால கிடைக்கக்கூடிய எஃபெக்ட் வந்துட்டு அங்கே வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ ஹெவியாக இருக்கிறதுனால அப்போது வந்து நமக்கு ரிசல்ட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இதனால் வந்து ஆக்சலரேஷன் அங்கே வேரியேஷன் கொடுக்கறதுனால நம்ம வந்து அங்கே எர்த்தை வந்து நான் இனர்ஷியல் ஃப்ரேமாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ லேபை பொறுத்த வரைக்கும் அண்ட் தென் அட்மாஸ்பியரிக் சர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய எர்த் வந்து இனர்ஷியல் ஃப்ரேமு, அதே வந்து சேட்டலைட் மோஷன்ஸ், விண்ட் பேட்டர்ன்ஸ், அப்புறம் ஸ்பேஸ் அந்த சைட் போகும்பொழுது நம்ம வந்து எர்த்தை வந்து நான் இனர்ஷியல் ஃப்ரேமாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ இனர்ஷியல் ஃப்ரேம் மீன்ஸ் வந்துட்டு ஆக்சலரேஷன் சேஞ்ச் ஆகலை அப்படின்னு சொன்னால் அது இனர்ஷியல் ஃப்ரேமு, ஆக்சலரேஷன் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அது நான் இனர்ஷியல் ஃப்ரேம். ஸோ அதனால் எர்த்தை வந்து எந்த இடத்துல இனர்ஷியல் எந்த இடத்துல நான் இனர்ஷியல் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.